Assalamu alaikum everyone. Hello all. Welcome to Shai's Lifestyle. ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரைடே ஈவினிங். ஸோ அன்றைக்கி என்னுடைய அவுட்ஃபிட் வந்து இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்புற பிளான். ஃபேமிலியோடைய 3 days வந்து லாங் ட்ரிப் எங்கேனாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். லாங் ட்ரிப்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக பேக் பண்ணி அண்ட் எல்லாமே வச்சாச்சு சேஃபாக. ட்ரிப் வந்து எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரளா பக்கத்தில் கொச்சி. இந்த நம்மளோட ட்ரிப்போடைய பிளான். இந்த ட்ரிப் வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் யார் அப்படின்னா என்னுடைய மதர்-இன்-லா தான். மதர்-இன்-லாவோடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லோரும் சேர்ந்து போட்ட பிளான். அவங்க கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் 2 பேரும் ஜாயின் ஆகிட்டோம். 9 o'clock போல் ரெடி ஆகி கிளம்பியாச்சு. என் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. போகும்போது என்னை மீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் வரத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்கூல் டேஸில் டூருக்கு போகும்போது என்னென்ன பண்ணுவாங்களோ சேம் அதே விஷயம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள். டூர் இன்சார்ஜ் மேம் கிட்ட சொல்கிற மாதிரி என்னோட ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் உங்களுக்கு யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல்லே முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ட்ராவல்லே போயிடுச்சு. இன் பிட்வீன் கேஃபில் வந்து ஹைவேல ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ கேரளா ரீச் ஆயாச்சு. ஃபுட் பற்றி சொல்லணும் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து கோகோனட் ஆயிலே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மஸ்ட் 0 வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. கேரளாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைவேட் வில்லாஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸும் சேம் தான். அரவுண்டு 12 o'clock போல் கொச்சிக்கும் ரீச் ஆகிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக வந்து எங்கே போனோம் அப்படின்னா ஒண்டர்லா தான். ஒண்டர்லா வாட்டர் பார்க்கு தான் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸுக்கு போய் என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கிளம்புறதுக்கே 1 hour கிட்ட ஆகிடுச்சு. 1 o'clock போல் உள்ளே போனோம். போயிட்டு 6 o'clock எல்லாம் வெளியே வந்தோம். என்ட்ரி டிக்கெட்டாக பர் ஹெட்டுக்கு வந்து 1400 to 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஐடி கார்டை கொடுத்து 20% ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம், ப்ரைஸை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெஸ் கோடு வந்து அவங்க சொல்கிற ட்ரெஸ் தான். நம்ம கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக நம்மளே வாங்கிக்கணும். கீழே போய் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். பட் நம்மக்கிட்ட டைம் இல்லாதனால நாங்கள் மேலே வாங்கிட்டோம். ஒரு செட் ட்ரெஸ் வந்து டிஷர்ட் வித் பேண்ட் வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. சைஸ் அண்டு கிளாத்தை வச்சு ப்ரைஸ் வேரியண்ட் ஆகலாம். ஸோ அதை பார்த்து நம்மளே தான் வந்து வாங்கிக்கணும். அண்டு ட்ரெஸ் கோட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரைடு வந்து வாட்டர் ரைடு தான் போகணும். ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணலை. செகண்ட் ரைடு வந்து மிஸ்ட்ரி சாஸ் அந்த ரைடு தான் போயிருந்தோம். அதோடைய கிளிப்ஸ்லாம் வந்து இதோ. இந்த ரைடு வந்து ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரைடு வந்து ஒரே உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். அண்ட் டிஜேவும் போட்டிருந்தாங்க. அது கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. செகண்ட் ரைடை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லோரும் சின்ன ரைட்லேருந்து பெரிய ரைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் தான் வந்து பெரிய ரைடில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன ரைடில் இருந்து முடித்தோம். இந்த ரைடோடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் கன். ஸோ இது வந்து நல்லா அப் அண்ட் டவுன் வந்து நல்லா போயிருந்தது. அப்படி போனீங்க அப்படின்னா சென்டரில் உட்காருங்க. ரைடெல்லாம் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒண்டர்லாவோடைய ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஷார்ட் டைம் இருக்கிறதுனால அப்படியே போகிற போக்கில் எந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அப்படியே போனோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ரெயின் டான்ஸ். ஸோ இதுவும் தரமாக இருந்தது. வேறு லெவலாக வந்து டிஜேலாம் ப்ளே பண்ணி அண்ட் சாங் கூட செம்மையாக எடுத்து போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து நிறைய வாட்டர் ரைடெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நம்மளுக்கு எது இருக்கோ அதை மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து கிளம்பி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்தாச்சு. அங்கே போயிட்டு எல்லா ரைடும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு ரோலர் கோஸ்டர் பார்த்த உடனே போகிற ஐடியாவே இல்லை. அண்ட் 360 டிகிரி ரோலர் கோஸ்டர் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது. எல்லாம் கற்றுனதுனால சரி ஓகே நம்ம இது போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டேன். அண்ட் என் கூட வந்து கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க.
அவங்க எல்லா ரைடும் ட்ரை பண்ணாங்க பயமே இல்லாமல். நான் வரலை அப்படின்னாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல நிறைய ரைடு அவங்க கூட என்னால் கம்பெனி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் போனால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த ரோலர் கோஸ்டர் அண்ட் தென் 360 டிகிரி இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 4 ரைடு மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணேன். மற்ற ரைடு எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. ஏதாச்சும் ஒரு ப்ளே ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக ப்ளே பண்ணலாம். எவ்வளோ டைம் வேணாலும் ப்ளே பண்ணலாம். செப்பரேட்டாக எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கை வீல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் வியூ பார்க்க லிஃப்ட்டில் தான் போயிருந்தோம். ஸோ டாப் வியூ இது தான். தேர்டாக நாங்கள் போன ரைடு வந்து ஸ்கை ரிங். இந்த ரைடு வந்து பெஸ்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஸோ அந்த ரைடு வந்து ஸ்லோவாக அப் அண்ட் டவுன் போயிட்டு இருந்தது. அங்கேருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உச்சியோடைய ஃபுல் வியூ வந்து அங்கே பார்க்கலாம். நான் வந்து பயத்தில் தான் ஃபோன் அண்டு எதுவுமே எடுத்துகிட்டு போய் வீடியோ கவர் பண்ணலை. அங்கேருந்து ஃபோன் விழுந்துச்சுன்னா ஒரு பாட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்தெந்த ரைடு கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரைடு வந்து VR கோஸ்டர். இது ஃபுல்லாகவே வந்து 3D அனிமேஷனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா டெம்பிள் ரன்னோடைய தீமில் தான் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் அனிமல்ஸோட எஃபெக்ட்லாம் போட்டு ஸோ அதை வந்து ரியலிஸ்டிக்காக பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. வித்தவுட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ரயில்வே ரோடு மாதிரி தான் இருக்கும். வித் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட்டடாக சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இந்த ரைடு 2 டைம் போனோம். ஃபர்ஸ்ட் டைம் போனது அப்படியே வந்து பிளிங்க் ஆகிடுச்சு. சுத்தமாக எதுவுமே காமிக்கலை. ஃபர்ஸ்ட் ரைடை பற்றி இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வந்து செகண்ட் ரைடு வந்து எங்களுக்கு கிளியராக போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அனிமேஷன் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் மஸ்ட் ட்ரை தான். அரௌண்ட் 3:30 இல்லை 4 போல் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் அளவுக்கு ஃபுட் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து ஃபிஷ் பாண்ட். இந்த பிளேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலர் ஃபிஷ் தான். ஸோ ஃபிஷ் எல்லாமே வந்து நாங்கள் எங்கே போய் நிற்கிறோமோ அந்த சைடு வந்துடுது. அண்ட் அங்கே இருக்க ஒரு லேடி வந்து எங்களுக்கு ஃபுட் கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்குது. நின்று அப்படியே வாயெல்லாம் திறந்து ஜாலியாக இருந்தது அதை பார்க்கும்போது. கை மட்டும் காமிச்சோம் அப்படின்னா கையை கடிச்சிடும் போல் அவ்வளோ இதாக வந்து இருந்தது கூட்டமாக. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீக்கெண்ட்னால ஸோ லைவ் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒண்டர்லாவில். இதுக்கு வந்து லாஸ்ட் ½ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 6 போலவே வந்து வாட்டர் ரைடு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடணும்.
லாஸ்ட்டாக வந்து காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் இருந்தது அப்படின்னா, டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் மால் போனோம். ஸோ அதனால் வந்து நியர்பைலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் சரியாக சாப்பிட்றதுனால ஸோ ரைஸே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான் இருந்தது அப்படின்னா, ரூமை போய் செக்இன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால லூலு மாலுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஸோ நாங்கள் போன டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா 10:30 போல் ஆகிட்டதுனால ஸோ க்ளோசிங் டைம் போல் நிறைய ஷாப்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பனில் இருக்கிற ஷாப்பில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் அங்கேருந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே எது நல்லாயிருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக தான் இருந்தது. எனக்கு வந்து எப்பயுமே இயரிங்ஸ் தான். ஸோ அதில் எது இருந்ததோ அதை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே வந்து சின்ன பசங்களுடைய திங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ப்ரூச்சு இதெல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரூம் செக்இன் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாமே கீலாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். நல்லா தான் இருந்தது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. விண்டோ ஸ்பேஸ் நல்லா தான் இருந்தது. நீட்டாக வந்து நெட் வந்து போட்டிருந்தாங்க. காற்று மட்டும் வர அளவுக்கு இருந்தது. இது வந்து வார்ட்ரோப் ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. லக்கேஜ் எல்லாமே உள்ளே வைக்கிறதுக்காக. அண்ட் இட்ஸ் சண்டே மார்னிங். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான் இருந்தது அப்படின்னா, போட்டிங் போகிற பிளான் தான். ஸோ என்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து போட் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அண்ட் எந்த பிளேஸ் வேணுமோ அங்கே போய் சிட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். ஸோ அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இங்கே வந்து சீ ஹார்பர் இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கேரளாவில் வந்து சீ ஃபுட் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பிளேஸ் இது. ஸோ நிறைய ஹார்பர்ஸ் எல்லாம் இருந்தது. அதுலேயும் பெருசாக ஒரு கப்பல் இருந்தது. அதில் வந்து நிறைய சீ ஃபுட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போட் கைட் பர்சன் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. வினை தாண்டி வருவாயா மூவி ஷூட்டோடைய ஹோட்டல் ரெசார்ட் வந்து கொச்சியோட டாப் 1 அந்த ரெசார்ட்டோடைய ஃபுட் அண்ட் ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வாஸ்கோடாமாக்கு தான். அங்கே வந்து மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்தது. வாஸ்கோடாமாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே நிறைய வந்து கடலாக இருந்தது. வாஸ்கோடாமா மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே மூவி ஷூட் நடக்கிறதுனால அலௌட் இல்லையா. ஸோ வெளியே வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்டால்லாம் போட்டுருந்துருந்தாங்க. அங்கே போயிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேரளாவுடைய சிக்னேச்சரான எல்லா திங்ஸும் அங்கே இருந்தது. பட் நாங்கள் வாங்குற அளவுக்கு எதுவுமே அங்கே இல்லை. அதனால் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பேர் வாங்கினாங்க. பட் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வாங்கினாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அங்கே வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே இருக்க மாதிரி தான் சேம் அங்கேயும். ஸோ அதனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சர்பத் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போகிற வழியில் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. அண்ட் போட்டில் வந்து கீழே டிஸ்கோ டிஜே போட்டுட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க. இந்த டூர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியல ஆக்சுவலி எனக்கு. எல்லோரும் வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வேவ் லென்த்துக்கு செட் ஆகியிருந்தாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரி ஃபீலே இல்லை. எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா ஜாலியாக இருந்தது. ஈக்குவலாக எல்லோரும் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த டூரில் நான் புதுசாக வந்திருக்கிறதுனால எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் கேரளாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது பழம்பூரி தான் ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட்டு 3rd டெஸ்டினேஷன் நாங்கள் போனது வந்து ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் தான் கொச்சியில். இந்த ஃபால்ஸில் வந்து 4 தமிழ் மூவிஸ் சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து குரு மூவியில் நன்னாரே சாங், இன்னும் புன்னகை மன்னனில் இருந்து என்ன சத்தம் இந்த நேரம் இது, அப்புறம் வந்து பாகுபலி மூவியில் இருந்து இன்ட்ரோ சாங், அண்ட் ஒன் மோர் மூவி என்ன அப்படின்னா பையா மூவியில் இருந்து அடடா மழடா. ஸோ இந்த 4 மூவியும் இங்கே தான் ஷூட் பண்ணாங்களாம். வரும்போது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஃபால்ஸோட நேம் என்ன அப்படின்னா அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால் வந்து கேரளாவுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலோடைய ஃபீட் எவ்வளோ அப்படின்னா 81.5 ஃபீட்ல இருந்து வாட்டர் அப் அண்ட் டவுன் ஃபால் ஆகுது. இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய என்ட்ரன்ஸ் வந்து மேலே இருந்தது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இறங்கி போய் பார்க்கணும். போது ஸ்லைடாக போகும் ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஃப்ளோவில் கீழே இறங்கி போய் வியூ பார்க்கும்போது வாவ் அப்படி இருந்தது. வியூ பார்த்துட்டு கிட்ட போகும்போது நிறைய க்ரௌட் இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தாங்க. பட் கிட்ட போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. வீக்கெண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க போல். பட் எதுவுமே வந்து ப்ராப்பராக வீடியோ கவர் பண்ணவே முடியல. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்ச நேரம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்து அண்ட் தென் வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக போகிறதுனால சீக்கிரமாக போக முடியல. ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்மி தான். ஸ்டெப் மெஜாரிட்டியாக இருக்காது மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். நாங்கள் வந்து சாண்டில்ஸ் தான் போட்டுட்டு போனோம். ஷூ போட்டுருந்தா கால் வலி தெரிஞ்சிருக்காது. கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராக தான் இருந்தது. அண்ட் என்னோடய ஏற்காடு வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் இட் அவுட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா டூ ஃபாலோ. இட்ஸ் மண்டே மார்னிங். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு வந்து ஈத் டே. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். எங்களோட ஈத் வந்து இந்த டைம் சிம்பிளாக தான் போச்சு. நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு குருவாயூர் கேரளா. ஸோ அங்கே தான் வந்து எங்களுடைய ஈத் செலிப்ரேட் பண்ணோம். மஸ்கியூவில் போயிட்டு நமாஸ் படிச்சுட்டு அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் போய் எதனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். மெயினாக நான் கேரளா சாரீக்கு தான் பிளான் போட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக கேரளா சாரியெல்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டதுனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த டைம் ஈத் வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக போச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அன்றைக்கி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, எப்படிடா இவ்வளோ பேர் வந்து ஃபாரினில் ஸ்டே பண்ணி ஃபேமிலிலாம் விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களுடைய கஷ்டம் என்னென்னு அன்றைக்கி புரிஞ்சிச்சு. ஓகே தான், எந்த சுச்சுவேஷனும் சேமாக இருக்காது போல். டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போல் லைஃப்பில். ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு தான் வந்து லைஃப்பை லீட் பண்ணணும்னு சுச்சுவேஷன் இருக்கும் போல். அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபேமிலிலாம் விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரீஸில் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து அன்றைக்கி எனக்கு ரியலைஸ் ஆச்சு. எனிவே முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து எங்கள் கூட வந்து உங்களுக்கு ட்ரீட் கேட்டதுனால நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். மேபி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து பலமாக ட்ரீட் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.